எடப்பாடி பழனிசாமி அவர் வசதிக்கு தக்கன ரெண்டு வரையும் இக்குவேட் பண்றார். பலம் நிரூபிச்ச ஒருத்தனும் பலம் நிரூபிக்காத ஒருத்தரும் ஒன்னா. தன் கையில வராத ஓட்ட ஒருத்தர் எப்படி டிரான்ஸ்பர் பண்ணிட முடியும்? சிவாஜி கணேசன் ஜானகிக்கு ஓட்ட டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரா? அல்லு அர்ஜுன் ஜெகனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரா? பலம் நிரூபித்த விஜயகாந்த் தன்னுடைய ஓட்ட ஜெயலலிதாவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணாரு. பலம் நிரூபிச்ச பவன் கல்யாண் தன்னோட ஓட்ட டிரான்ஸ்பர் பண்ணாரு. சோ பலம் நிரூபித்த சீமானுக்கு திட்டமிட்டு எல்லாரும் அவன் பலம் நிரூபிச்சுட்டானே, அது நம்மளை பலகீனப்படுத்தி பலம் நிரூபிச்சிருக்கிறானே. எடப்பாடிக்கு அச்சமும் பயமும் அதுதான். நம்ம ஓட்ட வாங்கியிருக்காருன்னு திரும்ப திரும்ப அவரு சீமான கண்டு ஒரு அச்சம் அவருக்கு இருக்கு. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஒரு சதவீதத்துல இருந்தவன் அந்த அம்மையார் இறந்த பிறகு 8.2க்கு போயிட்டானே. 1.1 இருந்து 7.1 அதிமுக ஓட்டு ஜெயலலிதா ஓட்டு எடப்பாடிக்கு 2 ஜாதி கட்சியின் எடப்பாடி ஆனதுனால சீமான் வளர்ந்த ஓட்டு. இதுதான உண்மை. ஜெயலலிதா இருக்கும்போது சீமான் 1.1 தான் எடுக்க முடிஞ்சது. இதே விளவங்கோட்டை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது நாம் தமிழர் நோட்டாக கீழா போச்சு. இன்னைக்கு விளவங்கோடு இடைத்தேர்தல்ல நாம் தமிழர் அதிமுக 4வது தள்ளி இருக்குது. நீங்க நாடாறு 60-70% நாடாறு எல்லாம் சப்பக்கட்டு கட்ட முடியாது. ஊடகத்திலே சில பேர் மனச்சாட்சிக்கு விரோதமா சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காங்க. இல்ல அங்க அதானே சார் ரியாலிட்டி. கிரவுண்ட்ல அதானே 50-60% நாடார்கள் இருக்காங்க. அப்ப அவங்க ஆள் நிக்கிறப்ப அவங்களுக்கு தானே போடுவாங்க. அந்த அவங்க ஆள் நிற்கும் போது ஜெயலலிதா இருக்கும்போது நோட்டாக்களை தானே போட்டாங்க. 200 ஓட்டோ 300 ஓட்டோ தானே போட்டாங்க. அப்போ அவங்க ஆளுக்கு எடப்பாடியால ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு தானே எடப்பாடி 4வது தள்ளுறாங்க. அப்ப நாடார்களுக்கு எடப்பாடியால ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு தான் நாடார்கள் 4வது தள்ளிட்டாங்க. சீமான 3வது ஏத்துக்கிட்டாங்கன்னு ஒத்துக்கிட்டீங்களா?